திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருமந்திர பாடல் பதி பசு பாசமாகிய மூன்று தத்துவங்களின் உறவையும் ஆன்மா இறைவனோடு ஒன்றினையும் சிவஞான நிலையையும் அழகாக விளக்குகிறது. முதலில் பாடலை கேட்போம். இதுபதி ஏலங் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. இதுபதி ஏலங் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. திருமந்திரம் பாடல் வரி வரி விளக்கம். இதுபதி ஏலங் கமழ் பொழில் ஏழும். இதுபதி என்று நினைத்து ஆன்மா ஏழு உலகங்களை சுற்றித் திரிகிறது. இந்த ஏழு உலகங்களும் மாயையின் வாசனைகள். ஆன்மா அவற்றிலேயே தங்கி அலைகிறது. முதுபதி செய்தவன் மூதறிவாளன். முதுபதி என்பது பழமையான பதியாகிய சிவபெருமான். அவனே மூத்த ஞானம் உடையவன். உயிர்களை படைத்து பாதுகாக்கும் மூலப்பதி அவனே. விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி. விதுபதி என்றால் பாசங்களில் இருந்து விடுவிக்கும் தலைவன். ஆன்மாவை பிடித்துள்ள ஆணவம் கண்மம் மாயையாகிய மூன்று மலங்களை அறுக்கும் கருணை உடையவன் சிவன். அந்த உண்மையான தவத்தை, அதாவது ஆன்மாவின் ஆழ்ந்த விருப்பமும் இறைவனை தவிர வேறில்லை என்ற உணர்வும் இருப்பதை இறைவன் காண்கிறான். அதுபதியாக அமருகின்றானே. அதுபதி என்றால் அன்னப்பனியே. மெய்த்தவம் செய்த ஆன்மாவை தானே அந்த பதியாக நிற்கச் செய்கிறான். ஆன்மா அந்த சிவபதியாகவே, அதாவது சிவஞானத்தில் ஒன்றிய நிலையில் தங்குகிறது. பதியும் பசுவும் இரு வேறல்ல. பாசம் நீங்கிய பின் ஆன்மாவே இறைவனின் இயல்பில் நிலை பெறுகிறது. ஆன்மா இறைவனாக நிற்றல் அல்லது சிவமாகும் நிலை இதுவே. இந்த பாடலின் இறுதி வரி எல்லாம் சிவமாய் நிற்றலின் உச்ச அனுபவத்தை காட்டுகிறது. இதுபதி ஏலங் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் நம சிவாய.